உலகத்திலேயே முதன் முறையா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை கண்டுபிடிச்சது ஒரு நாட்டோட இளவரசி தான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஒரு நாள் அந்த இளவரசிக்கு ரொம்ப பசி உண்டானதால அந்த அரண்மனையோட சமையல்காரங்கிட்ட நூடுல்ஸ் வேணும்னு கேட்கிறான். உடனே அந்த சமையல்காரன் அவன் கத்துக்கிட்ட மொத்த சமையல் கலையையும் யூஸ் பண்ணி ஸ்பெஷலா ஒரு பவுல் நூடுல்ஸை ரெடி பண்ணி இளவரசி கிட்ட கொடுக்கறான். ஆனா அந்த இளவரசி அதை ஒரு டைம் பார்த்ததும் இது வேண்டாம்னு வேற நூடுல்ஸை ரெடி பண்ணி கொண்டு வர சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அந்த சமையல்காரனும் அடுத்ததா நிறைய பிரீமியம் இன்கிரீடியன்ஸை சேர்த்து சூப்பரா ஒரு நூடுல்ஸை ரெடி பண்ணி கொண்டு வர்றான். ஆனா அந்த இளவரசி சாப்ஸ்டிக்ல அந்த நூடுல்ஸை எடுத்து பார்த்துட்டு கோபத்துல சாப்ஸ்டிக்கை தூக்கி போட்டுட்டு திரும்பவும் செய்ய சொல்றான். இப்போ அந்த சமையல்காரன் பொறுமையை இழந்துடுறான். செம கோபத்துல மூணாவதா ஒரு பவுல் நூடுல்ஸை செஞ்சு கொண்டு வந்து இளவரசி கிட்ட கொடுக்கறான். இளவரசி உடனே அந்த நூடுல்ஸை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த டேஸ்ட் பிடிக்காததால உடனே துப்பிடுறான். இளவரசி இந்த டைமும் வேண்டாம்னு சொன்னதால அந்த சமையல்காரன் கிட்டத்தட்ட உடஞ்சி போயிடுறான். உடனே இளவரசி சமைக்கிறதோட சீக்கிரட்டே ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவளே சமைக்க முடிவு பண்றான். உடனே அந்த நூடுல்ஸுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸையும் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அரண்மனையில இருந்தவங்க எல்லாரும் இவ்வளவு நாள் லக்ஸரியா வாழ்ந்த இளவரசிக்கு சமைக்க தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த இளவரசிக்கு பயங்கரமா நைஃப் ஸ்கில்ஸ் இருக்குது. உடனே அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகாவும் ஈக்குவலாவும் கட் பண்றான். அதுக்கப்புறமா நூடுல்ஸுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணி அது எல்லாத்தையும் ஈக்குவலா கட் பண்றான். அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து ஒரு குச்சியில வேவ் ஷேப்ல சுத்தி காத்துல வச்சு ட்ரை பண்றான். அடுத்ததான் ஆயில் 70% ஹீட் ஆனதும் அதை அப்படியே ஆயில்ல போட்டு வறுத்து எடுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பிரின்சஸ் நூடுல்ஸுக்கு ஆல்ரெடி அவ எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒரு மண் பானையில போட்டு ஒரு மர உலக்கையால நல்லா குத்தி பவுடர் பண்ணி அப்புறமா யூஸ் பண்றதுக்காக இன்னொரு பாத்திரத்துல எடுத்துக்கிறான். கடைசியில எல்லா ஸ்பைசஸையும் எடுத்து நூடுல்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்றான். இப்போ சூப்பரா ஒரு மட்டன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை ரெடி பண்ணிடுறான். உடனே அவ சாப்ஸ்டிக்கால கொஞ்சம் நூடுல்ஸை மெல்ல எடுத்து அதை ஒரு வாய் சாப்பிட்டுட்டு ஒரு சீப் சூப்பையும் குடிக்கிறான். இப்பதான் அவ உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபைட் ஆகுறான். அப்போ பக்கத்துல நின்ன ஒரு வேலைக்கார பொண்ணு அதை ஏக்கத்தோட பார்த்துட்டு நிற்கிறான். இளவரசி உடனே அவளையும் கூப்பிட்டு அந்த நூடுல்ஸை சாப்பிட்டு பார்க்க சொல்றான். அவ ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்ததும் அதோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்குதுன்னு இளவரசியை புகழ்ந்து சொல்றான். ஆனா அந்த வேலைக்காரனால அந்த விஷயத்தை நம்பவே முடியல. பல வருஷமா அந்த அரண்மனையில பலவிதமான டேஸ்ட்ல சமைச்சு கொடுத்தவன் அந்த இளவரசி கிட்ட இப்போ தோத்து போயிருப்பான். தோல்வியை ஒத்துக்க மனசு இல்லாம அந்த வேலைக்காரன் ஒரு ஸ்பூனை கையில எடுக்கிறான். ஆனா அந்த சூப்பர் டேஸ்ட் பண்ண அடுத்த செகண்டே நூடுல்ஸை கையில எடுத்து இதுவரைக்கும் இவ்வளவு டேஸ்டான நூடுல்ஸை சாப்பிட்டதே இல்லைன்னு இளவரசியை பாராட்டுறான்.